மிஸ்டர் சங்கர், உங்களை பத்தி பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. உங்க சொந்த பிரச்சனைக்காக ஒரு கோயிலை மூட வச்சிருக்கீங்க. காரணம் கேட்ட பொதுமக்கள் கிட்ட கௌரவ குறைவா நடந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. சார், அதெல்லாம் போய் சார். என் சொந்த ஊர்ல என்ன பிடிக்காதவங்க வேணும்னே எங்களை பெட்டிஷன் எழுதிருக்காங்க. வெறும் பெட்டிஷனை வச்சு மட்டும் உங்களை கேட்கல. நீங்க நடந்துட்டதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. இனிமேலும் நீங்க பதவியில நீடிக்கிறத நம்ம கட்சி விரும்பல. அதனால உங்க பதவியை நீங்களே ராஜினாமா செஞ்சிருங்க. அந்த சாட்சிகள்ல ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. அந்த சாட்சிகள்ல ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. அந்த சங்கர்ல போறான். அருமையான சந்தர்ப்பம். இன்னைக்கு தீர்த்து கட்டிட வேண்டியது. கடையை மூடுறதுக்குள்ள சீக்கிரமா போய் நல்ல பழங்களை பார்த்து வாங்கிட்டு வா. போ. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தி CM கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? நான் ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. பொதுமக்கள் கொடுத்த பெட்டிஷன் உண்மையான CM கேட்டாரு. உண்மைன்னு சொன்னேன். நீ அதை பொய்ன்னு சொல்லும். மறுபடியும் நான் அமைச்சராகணும். என்னால பொய் சொல்ல முடியாது. முடியும். முடியல, உன் கதையவே முடிச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒன்னு இன்னைக்கு கொல்ல விட மாட்டேன். பார்ப்பா, டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மந்திரி சங்கர் PA பிரேமாவை கொலை செய்து விட்டு தலைமறைவு. சத்தியமா அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. நிறுத்துமா, அவன் தான் கொலை செஞ்சான்னு பத்திரிகையில வந்திருக்கு. ஊர்வலகமே பேசுது. நீ இல்லன்னா எப்படி? டபார், அப்படி அவன் கொலை பண்ணலன்னா ஏன் தப்பிச்சு ஓடி போறான்? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. அது மட்டுமா தெரியல? உனக்கு எதுவுமே தெரியலம்மா. அன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் உறவு அத்து போச்சுன்னு ஊட்ட கொண்டா விட்டுட்டு போனானே, அப்ப நான் அதை தாங்கிக்கிட்டேன். யாருக்காக? உனக்காக. இப்ப அவன் கொலைகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்காக வக்காலத்து வாங்கி பேசுறியே, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா நீங்க அவன் இவ்வளவு மோசமானவனா கொலைகாரனா மாறுவான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நம்ம மாடசாமி பயல கொண்ட கட்டி வச்சிருப்பேன். அப்பா, அவர் கொலைகாரன்னு ஊர் சொல்லலாம், பத்திரிக்கை சொல்லலாம், ஏன் நீங்க கூட சொல்லலாம். ஆனா என் மனசு சொல்லலப்பா. அப்பா, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வந்து என்னோட வாழ்க்கை அழிச்சிடாதீங்கப்பா. ராமு, என்ன மன்னிச்சிடுற. சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம். நீ என் மேல இவ்வளவு பாசத்துல காட்டின. ஆனா நான் பதவி அந்தஸ்து வந்த உடனே உன்னை பழி வாங்க நினைச்சேன். உன்னை கொல்ல கூட துணிஞ்ச. ராமு, ராமு, என்ன மன்னிப்பியா? என்ன மன்னிச்சிட்டியா? ராமு, எனக்கு ஒரு உதவி செய்வியா? இந்த லெட்டர் கொண்டு போய் எப்படியாவது பவானி கிட்ட சேர்த்துறா. பத்திரம். என்ன ராமு? பவானி, நான் செய்யாத கொலை குத்ததுக்காக போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. போலீஸுக்கு பயந்து நான் தலைமுறைவா இருக்கேன்.
உனக்காக பெரிய பாலம் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. இங்கதானே இருக்கேன்னு எழுதிருந்தாரு. ஐயோ, காலையிலே என்ன லெட்டர் அது? கொண்டா எப்படி? டேய், இவளை புடிச்சு கட்டுங்க. ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தது? தெரியாது. அந்த சங்கர் பையன் தானே எழுதுனா? தெரியாது. அவன் இப்ப எங்க இருக்கான் சொல்லு. சொல்ல முடியாது. முடியாது. என்னடி முறைக்கிற? சொல்லு. ராமா! டேய், அந்த யானை வந்துருச்சு. ராமு, பாத்தீங்களா? எங்க போனாலும் அம்மாவே கதின்னு உங்களையும் அறியாம அடைக்கலம் புகுந்துட்டீங்க. இப்போவாது அந்த அம்மா சக்தி என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன் பவானி. இப்ப நான் நிரபராதி நிரூபிக்க அந்த அம்மா உறுதியால தான் முடியும். பாடசாமி, பாடசாமி, சங்கர், நான் செஞ்ச பாவத்துக்கு அந்த தாயை எனக்கு தண்டனையை கொடுத்துட்டா. என்ன சொல்ற? ஆமா சங்கர், அந்த பிரேமாவை கொலை பண்ணது நீ இல்ல, நான் தான். இப்போ உன்னை கொலை செய்யறதுக்கு தான் வந்த. ஆனா ஆனா